நான் வந்து 4, 5 வயசுலயே ஹோம்க்கு போயிட்டேன் சார். எங்க அப்பா, அம்மா 2 பேருமே கிடையாது. ஃபுல்லா ஹோம்ல தான் வளர்ந்தேன். படிச்சது எல்லாமே அங்க தான். அப்பா, அம்மா ஃபேஸ் கூட தெரியாது. அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்கள பார்க்கணும்னு கூட சம்டைம்ஸ் ஆசையா இருக்கும். டேட் ஆஃப் பர்த் நான் எப்போ பொறந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு லவ் மேரேஜ் தான் சார். என் கூட ஒரு தம்பி சின்ன வயசுலேருந்தே நாங்க ஒண்ணா வளர்ந்தோம். அவங்க மூலியமா தான் அவர தெரியும் எனக்கு. நானும் வந்து ஃப்ரெண்ட்லியா பேசினேன். 3 வருஷம் எனக்கு வெயிட் பண்ண முடியுமா நீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து எதுவுமே கரெக்ட்டா சொல்லல. பயந்து பயந்து பேசுவேன் சார். இப்போ வரைக்குமே எனக்கு அந்த ஒரு பதட்டம் இருக்கும். என் ஹஸ்பண்ட் என்ன லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அதனால அவங்க அம்மா கிட்டலாம் கேட்டாங்க. நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன். பண்ணி வைங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வேண்டாம். ஏன்னா எனக்கு வந்து பேக்ரவுண்ட் இல்ல அப்படின்றது அவங்களோட இது. ஏன்னா அவரு வந்து சிங்கிள் பேரண்ட் தான். அம்மா மட்டும் தான் வளர்த்தாங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு அப்புறம் என் மூலியமா ஒரு சொந்தம் கிடைக்கணும் இல்லையா? அது அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்றதுனால என்ன அவாய்ட் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணா என்ன தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்க்கு வந்துட்டாரு. யார்ரா நீ?